கட்டுமான தொழில் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோடைய ஃபியூச்சரை பற்றியும் இப்போ இருக்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இது ஒரு பெரிய கோல்டன் பீரியடாக இருக்குது. நமக்கு ரொம்ப ஒரு பிளாசமிங் ஃபீல்டாக இருக்கிற ஃபீல்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரிக்கும் முதல்ல போய் ஃபவுண்டேஷன் போடுறது ஸ்ட்ரக்சரல் சிவில் இன்ஜினியர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த அடிப்படையில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஒரு ஹியூமனுக்கு எந்த இண்டஸ்ட்ரியிலையும் முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பிரதானமான இண்டஸ்ட்ரியாக இருக்காது. இன்றைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோடைய ஃபியூச்சர் அண்ட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பெரிய ப்ளூமிங் இண்டஸ்ட்ரியா இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பேசிக் நீட், ஒரு ஹியூமனுடைய பேசிக் நீட். எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, அது ஐடி இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு பேசிக் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். எந்த இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி வரனாலும் சரி, சாஃப்ட்வேர் கட்டடம் வந்தாலும் சரி, எதுனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் போய், சிவில் இன்ஜினியர் போய் அங்கே போய் ஒரு பில்டிங் கட்டினாதான் அதுக்கு அடுத்தது அவங்க மற்ற ஃபங்க்ஷன்லாம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில சிவில் இன்ஜினியர்ஸுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இன்னைக்கு டிமாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஹெவியா இருக்குது. டிமாண்ட் நிறைய இருக்குது, ஆனா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் ஆள் ரொம்ப கம்மியா இருக்குது. என்ஜினியர்ஸ் நமக்கு எவ்வளோ பேர் கிராஜுவேட் ஆகி வந்தாலும் நமக்கு ஒரு ஸ்கில்டு என்ஜினியர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ ஸ்கில்டு என்ஜினியர் எப்படி நம்ம உருவாக்குறது, ஒரு ஸ்கில்டு என்ஜினியர்னா என்ன, அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் 4 வருஷம் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பாஸ் பண்ணி வெளியே வந்த உடனே அவர் முதல் பண்ண வேண்டிய வேலை தன்னுடைய கேரியர் பார்த்து அவர் டிசைட் பண்ணணும். அவர் கேரியரை எப்படி டிசைட் பண்ணணும்னா, சிவில் இன்ஜினியரிங்ல நிறைய டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. அதாவது நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குது. ரெசிடென்ஷியல் செக்டார் ஒன்று, இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஒன்று, கமர்ஷியல் பில்டிங்ஸ், அது இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரீ இன்ஜினியர்ட் பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், ஹைவேஸ், இன்னும் நிறைய டைப் ஆஃப் வெர்டிகல் சிவில் இன்ஜினியரிங்ல இருக்குது. இப்போ அவருடைய பேஷன் எதில் இருக்குன்னு அவருக்கு தெரியணும். எந்த ஜாபுமே நம்ம பேஷனேட்டா செஞ்சா மட்டும் தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் அவருடைய ஸ்டூடெண்ட் வெளியே வந்த உடனே தன்னுடைய கேரியர் பார்த்து டிசைட் பண்ண தெரியணும். ஒரு கேரியர் பார்த்து டிசைட் பண்ணிட்டாருன்னா 5 வருஷம் நம்ம இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவலில் எப்படி போறோம், அல்லது நம்ம ஒரு என்டர்பிரனர் ஆகணும்னா, ஆண்டர்பிரனர்னா அதுக்கு என்ன விதமான பிராக்டிஸ் நம்ம எடுக்கணும், இதெல்லாம் அவர் காலேஜ் முடிச்சோன்னு டிட்டர்மின் பண்ணணும். இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும் இந்த கைடன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ இந்த கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு சரியான ஒரு கேரியர் கைடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு வர டேலண்ட்டை நம்ம ரொம்ப அழகா பூல் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்கா பிரைட்டா வெளியே வராங்க. வந்த உடனே அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படின்னா நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், அடுத்தது நம்ம உடனே வேலைக்கு போனோம். அவங்களுடைய கன்சிடரேஷன் எப்படி இருக்குன்னா, ஓகே நம்ம கூட கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சவங்க ஓ இவ்வளவு சேலரிக்கு வேலைக்கு போறான், ஆனா நம்ம ஃபீல்ட்ல இவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பாரிசனுக்கு வந்துடுறாங்க. முதல்ல அதை நம்ம சரி பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணணும் நம்ம ப்ரொஃபஷனை சரி, எந்த ப்ரொஃபஷன்லையும் ஒருத்தர் லீடரா வர முடியும், அது எனி ப்ரொஃபஷன். ஸோ சிவில் இன்ஜினியர் ப்ரொஃபஷன்ல ஒருத்தர் லீடரா வரணும்னா அவர் எந்த வெர்டிக்கலை சார்ந்து தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த வெர்டிக்கல்ல அவர் என்ன பண்ணணும்னா முதல்ல அவரை தன்னைத்தானே பயங்கர ஸ்பெஷலிஸ்டா தெரிஞ்சுக்கணும். அதற்கு முதல்ல என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கணும். 4 வருஷம் படிச்சாருன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் ஃபுல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அந்த ஃபீல்டில். ஸோ அந்த ஃபீல்டில் அவர் மாஸ்டர் ஆகிடணும். அதில் உள்ள எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்சிருக்கணும். இன்க்ளூடிங் மேன் பவர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து டெக்னிக்கல் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு அளவு தெரிஞ்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஃபீல்டில் வேற மாதிரி போகும். ஸோ ஒருத்தர் ஒரு 21 இயர்ஸ்ல இன்ஜினியரிங் முடிக்கிறாருன்னா இன்னொரு 5 இயர்ஸ், ஒரு 26, 27 இயர்ஸ் ஆகும்போது he will become a master in some area. அதை வச்சுட்டு அவர் அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் அவர் டிட்டர்மின் பண்ணணும். ஓகே, தன்னுடைய கேரியர் இந்த இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி எடுத்துட்டு போறது, இந்த ஸ்டெப்ல இருந்து அவர் ஒரு ஆண்டர்பிரனரா மாறலாமா, ஒரு தொழில் செய்யலாமா, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமா, அல்லது ஒரு நல்ல ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட்லயோ, அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாபோ, அல்லது ஒரு நல்ல அப்ராட்ல ஒரு நல்ல ஒரு ஜாபோ, இப்படி ஏதாவது அவங்களுடைய கேரியர்ல அவங்க டிட்டர்மின் பண்ணி அதுக்கு தந்தாலும் அவங்க ப்ராக்ரஸ் பண்ண முடியும். அப்படி எவ்ரி இன்ஜினியர் தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டாங்கன்னா
நம்ம இன்ஜினியரிங் நம்ம பூல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து நமக்கு பூல் பண்ணி அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம ஒரு குளோபல் லீடரா ஆக முடியும். இப்போ நம்ம வந்து ஐடில வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்து ஷைன் பண்ணோம்னா அதுக்கு அவங்களுடைய ட்ரைனிங் தான் காரணம். அதே மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ்க்கும் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனில் அவங்க அவ்வளவு தூரத்துக்கு ட்ரெயின் ஆயிட்டாங்கன்னா அந்த டேலண்ட் வந்து நம்ம வந்து குளோபலா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், நம்ம ஒரு குளோபல் லீடரா ஆக முடியும். ஸோ அதற்காக என்ஜினியர்ஸ் எல்லாருமே யங் என்ஜினியர்ஸ் தங்களை தானே வந்து ஒரு 5 இயர்ஸ் கஷ்டமான பாதையில தங்களை தானே தயார்படுத்துறதுக்கு தயாராகிக்கணும். அது இல்லாம அந்த 5 வருஷத்துல வந்து அவங்களுடைய சேலரியோ மானிட்டரி பெனிஃபிட்டோ அவங்க ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. கஷ்டப்பட்டு அவங்களுடைய தொழிலை படிக்கிறது தான் அவங்களுடைய மெயின் எய்மா இருக்கணும். அதுக்கப்புறம் the future is theirs. அதுக்கப்புறம் உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. நீங்க கிடைக்க மாட்டீங்களான்னு உங்களை தேடி உங்களை தெரிந்தெடுக்கிறதுக்கு நிறைய கம்பெனிஸ் வருவாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் வருவாங்க, இன்னும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் ஒப்படைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தன்னைத்தானே நீங்க பொசிஷன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஒரு யங் சிவில் இன்ஜினியர் வந்து தன்னுடைய ஒர்க்கை வந்து ரொம்ப பேஷனேட்டா டீல் பண்ண ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். ப்ரெஷர் வந்து எல்லா ஒர்க்லயும் தான் இருக்கும். ஆனா வந்து அந்த பேஷன் வந்து ஒரு டெடிகேஷனா மாறும்போது அந்த டெடிகேஷன் வந்து ஹார்ட் ஒர்க்கா மாறும். அந்த ஹார்ட் ஒர்க் வந்து ஒருத்தருக்கு கிடைச்சினாலே அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறிடுவாங்க. ஸோ ஐதர் ஹி கேன் பிகம் அ குட் என்டர்பிரினர், ஒரு சக்சஸ்ஃபுல் என்ஜினியரா மாறலாம், அல்லது ஒரு பெரிய லீடரா மாறலாம், ஒரு நிறைய இன்ஜினியர்ஸை உருவாக்குற ஒரு பெரிய கேரியர் கைட் பண்ற ஒரு ஆளா மாறலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் லைஃப் வந்து ஒரு யங் இன்ஜினியருக்கு வந்து இனிஷியலாகவே எடுக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ல தான் இருக்குது. ஸோ எவ்ரிபடி டேக் திஸ் 5 இயர் பீரியட் அஸ் அ சேலஞ்சிங் பீரியட் இன் அவர் லைஃப் அண்ட் கம் அப். ஒரு யங் சிவில் இன்ஜினியர், ஒரு ஃப்ரெஷ் சிவில் இன்ஜினியர் வெளியே வரும்போது 4 வருஷம் படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சீங்களோ, அதுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணி படிச்சீங்களோ, அது மாதிரி அடுத்த 5 வருஷம் வந்து பணம் சம்பாதிக்கிறது இல்ல, பணத்தை செலவு பண்ணி கூட நீங்க அந்த ட்ரைனிங் பீரியடை யூஸ் பண்ணணும். அதுதான் உங்க கேரியர் growthக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட். அது ஒரு கோல்டன் பீரியடா நீங்க எடுத்துட்டு அதுல ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிகேட் பண்ணி ஒரு பேஷனேட்டா உங்க கேரியரை நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா அதை காட்டிலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பாத் அமையவே செய்யாது. ஸோ ஆல் தி பெஸ்ட்.